நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்ற வேண்டும். யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார். பிதா என்னை தனியாக விடவில்லை, ஏனென்றால் நான் அவருக்கு பிரியமானவைகளே எப்போதும் செய்கிறேன் என்று இயேசு சொன்னார். பிதாவாகிய தேவன் எப்போதும் இயேசுடன் இருப்பதன் காரணம் என்ன? அவர் எப்போதும் தம் பிதாவின் சித்தத்தை செய்கிறார். இயேசுவின் ரகசியம் என்னவென்றால், பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய பிரியமாக கொண்டிருந்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய மகிழ்ச்சியாக கொண்டிருந்தார். பிதாவின் வேலையை முடிப்பதே அவருடைய உணவாக இருந்தது. அவருடைய கீழ்ப்படிதல் பிதாவின் ஐக்கியத்தை முறியாமல் காத்தது. எளிமையாக சொன்னால், கீழ்ப்படிதல் பிதாவோடு நெருக்கத்தை கொண்டு வந்தது. நெருக்கம் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்தது. பிரசன்னம் வல்லமையை வெளிப்பட வைத்தது. இயேசுவின் வாழ்க்கை முறை இதுதான். அவர் பிதாவிடம் கேட்கிறார், அதற்கு கீழ்ப்படுகிறார், பிதா இதில் பிரியப்படுகிறார், பிரசன்னம் நிலைத்திருக்கிறது, வல்லமை பாய்கிறது. பிதாவோடு கூட உள்ள இந்த நெருக்கமே அவருடைய ஜெபங்கள் வல்லமை வாய்ந்ததாக இருப்பதற்கும், அவருடைய அதிகாரம் நிகரற்றதாக இருப்பதற்கும், பிசாசுகள் நடுங்குவதற்கும், அற்புதங்கள் நடப்பதற்கும், அவர் பரிபூர்ண சமாதானத்தில் நடப்பதற்கும், ஒருபோதும் குழப்பமடையாமல் தெளிவாக செயல்படுவதற்குமான காரணம். இயேசுவிடம் சுயநல நோக்கங்கள் இல்லை, தனிப்பட்ட திட்டங்கள் இல்லை, கலக்கம் இல்லை, கீழ்ப்படியாமை இல்லை, பெருமை இல்லை, சுயசித்தம் இல்லை. அவருடைய இருதயம் எப்போதும் பிதாவே, நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று கேட்கிறது. இது ஆதாமின் குணத்திற்கு நேர் எதிரானது. ஆதாம் தன் சொந்த சித்தத்தை தேர்ந்தெடுத்தான். இயேசு பிதாவின் சித்தத்தை தேர்ந்தெடுத்தார். இதன் காரணமாக ஆதாம் தேவ பிரசன்னத்தை இழந்தான். இயேசு பிரசன்னத்தை காத்து கொண்டார். ஆதாம் தேவனிடமிருந்து ஒளிந்து கொண்டான். இயேசு தைரியமாக தேவனுடன் நடந்தார். இயேசுவின் வாழ்க்கை முறையில் முன்மாதிரியை பின்பற்றுவதுதான் அவர் நம்மிடம் விரும்பும் புத்திர சுவிகாரம். அந்த முன்மாதிரியில் பிதாவின் சித்தமே அவருடைய சித்தமாக இருந்தது. பிதாவின் சந்தோஷமே அவருடைய சந்தோஷமாக இருந்தது. பிதாவின் பிரசன்னமே அவருக்கு ஆறுதலாக இருந்தது. பிதாவின் நோக்கமே அவருடைய ஊழியமாகவும் லட்சியமாகவும் இருந்தது. பிதாவின் பிரியமே அவருடைய முன்னுரிமையாக இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் கீழ்ப்படிதலுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடவோம். நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். கீழ்ப்படிதலே அன்பின் ஆதாரம். அதுவே நெருக்கத்திற்கான வாசல். ஆமென்.